ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று சிறகடி காசைக்கு வந்துட்டு அந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் வின்னிங் யாரெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது தொடர்ந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மகாநதிக்கு போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. எஸ், லாஸ்ட் இயர் 2023 பார்த்தோம் அப்படின்னா மகாநதி வந்து 10 o'clock லான்ச் ஆகி அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக 9:30 டைம் சேஞ்ச் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 7 PM வந்து டைம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஸோ 2 டைம் சேஞ்சஸ் கிட்ட நடந்திருக்கு. அதே போல் இந்த சீரியல் வந்துட்டு ஆக்டர் சுவாமி வந்துட்டு நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் ஹீரோ அவார்ட் வந்து சுவாமி கொடுக்கலாம். ஏன்னா காற்றக்கணவெளியிலையும் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ மகாநதியிலையுமே வந்து அவருடைய ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் அவருடைய என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு செப்பரேட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்காங்க மகாநதிக்கு. ஸோ அவருடைய பங்களிப்புமே ரொம்ப பெருசு. ஸோ பெஸ்ட் ஹீரோ அவார்ட் நான் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சுவாமியை கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதை தொடர்ந்து வந்துட்டு பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஃபீமேல் கேட்டகரி. ஸோ மேல் கேட்டகரியில் வந்து நான் வெற்றி பர்சன் சொல்லியிருந்தேன். அதே போல் ஃபீமேல் கேட்டகரியில் வந்துட்டு லக்ஷ்மி பிரியா. ஸோ நிறைய பேர் வந்து பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நேற்று அந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. பெஸ்ட் ஹீரோயின் கொடுக்கலாம், பட் பொதுவாக சேனலுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைமா பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அந்த மாதிரி அவார்டு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நேற்று மீனாக்கும் கொடுக்கலாம், நிறைய பேர் கொடுக்கக்கூடாது, நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. 2023 பிஃபோர் மேரேஜ்லாம் அவங்களுடைய ஆக்டிங் ரொம்பவே பெருசாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்கோப்பும் நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்காரன் சீரியலுமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன்லாம் கிடையாது, டேரக்டாக பெஸ்ட் ஹீரோயினுக்கு அவங்க நாமினேட் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ஹீரோயினும் இவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஃபீமேல் கேட்டகரியும் கொடுக்கலாம். இல்லைனா இவங்களுக்கு போட்டியாக யார் இருக்காங்கன்னா நம்முடைய மோதலும் காதலும் ஹீரோயின் இருக்காங்களா அஸ்வதி. ஸோ அவங்க இருக்காங்க. அதே போல் ஆகா கல்யாணம் ஹீரோயின் அவங்களுமே இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீமேல் கேட்டகரியில் மேக்ஸிமம் லக்ஷ்மி பிரியா கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து பர்டிகுலராக ரொம்ப டிஃப்ரெண்ட் ரோல். ஸோ இவங்க 3 பேரை விட கொஞ்சம் கஷ்டமாக ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கணும். அதே போல் ரொம்ப காமெடியாக இருக்கணும். ரொம்ப எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக ஆகிடக்கூடாது, ரொம்ப இதாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே ஒரு கஷ்டமான கேரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்துட்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துட்டு குமரனுக்கு கொடுக்கணும். ஸோ அவருடைய ஆக்டிங் ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் ரோல்ல இருந்து ஆடியன்ஸ் கெயின் பண்ணுறது ரொம்ப பெருசு. ஸோ அது வந்து அவர் அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கேட்டகரி அவார்டு வந்து அவருக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்துட்டு ஏன்னா பெஸ்ட் பேர் அவார்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிவின் அண்ட் காவேரிக்கு கொடுத்தாலும் சண்டைக்கு வருவீங்க, விஜய் அண்ட் காவேரி கொடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து பெஸ்ட் பேர் அவார்டு வேற யாராவது வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் இயர் யார் தான்ப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர் அவார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து ஒன்று நிவின் இல்லைன்னா குமரனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். நிவின்க்கு வந்து நிறையா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்போ நடுவுலாம் ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. பட் குமரன் வந்து த்ரூ அவுட் தி சீரியல் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அதே போல் வந்துட்டு பெஸ்ட் கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சரவணனுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் டேஸில் அப்பாவாக நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் வந்தாலும் அவருடைய கேரக்டர் இன்னுமே ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய அந்த டெடிகேஷனுக்காக பெஸ்ட் கேமியோ பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து அவருக்கு கொடுக்கலாம். இதை தொடர்ந்து பெஸ்ட் மாம் அவார்ட்லாம் கொடுக்கலாம். பட் அது வந்து பாகியலட்சுமி சீரியல் இந்த டைம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெஸ்ட் ஹீரோயின் வந்து வேற யாருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது சிறந்த தாய்க்கான விருது வந்து அங்கே போயிடும். ஸோ மற்றபடிக்கு வில்லி அந்த மாதிரி பெருசாக இல்லை. பட் வில்லன் கேட்டகரியில் வந்து பசுபதி